Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நேர்மையான நியாயமான தேர்தல் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. பட் இதை தாண்டி என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா தொடர் தோல்வி அதிமுகவுக்கு கிடைத்தே வருது. நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலை ஜெயிக்கிறது கஷ்டம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் தேர்தல் பணிக்குழுன்னு போட்டாச்சு. நிறைய முஸ்லீம்கள் இப்போவே களத்தில் இறங்க எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக ஃபுல்லாக ஒரு பணபலம் அதிகார பலம் இவற்றோடு இவர்களால் மோதவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை புறக்கணிப்பதன் மூலம் அடுத்து வரக்கூடிய ஒரு தோல்வியை தவிர்க்கலாம்னு நினச்சிருக்காங்க. ஏடிஎம்கே தலைமை நாங்கள் புறக்கணிக்கிறோம் சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய கேடர்ஸ் தேர்தலை புறக்கணிக்காமல் தங்கள் வாக்குகளை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று கருதினால் அவங்க அத்தனை பேர் பிஎம்கேக்கு பின்னால் நின்னாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லாட்ரி அடிச்சுன்னு அப்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறும். அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய சவாலை உருவாக்கும். ஒருவேளை இது தெரிந்துதான் இடைத்தேர்தலை எப்பவுமே புறக்கணிக்கக்கூடிய ராமதாஸ் இந்த வாட்டி களத்துக்கு வந்தாரோ நம்ம இது நடக்கும் அப்படின்னு ஒரு இது பின்னால பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்னென்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை இன்னொன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், அது மும்பை பிருஹான் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன். இந்த ரெண்டுத்துக்குமான தேர்தல் நிலுவையில் இருக்குது. இந்த ரெண்டு தேர்தல்களும் வருவதற்கு முன்பாக அலையன்ஸ் சம்மந்தமாக ஒரு ஷேப்பு கொண்டு வந்து ஆகணும் பிஜேபி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும். 400க்கு மேலே சீட்டு வாங்கணும்னு மோடி சொன்னது அது தொண்டர்களுக்கான இலக்கு, அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கான சவால். இது பிஜேபி தொண்டர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. 400க்கு மேலே வாங்குவோம்னு மோடி சொல்லிட்டார். ஸோ வாங்கிடுவார். ஏதோ இந்த 400க்கு மேலே வாங்குறது எல்லாம் மோடியோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்படி தான் அவர் சொல்கிறார். அவர் சொன்னதை செயல்படுத்தணும்னா களத்தில் ஒர்க் பண்ணணுங்கிறத பிஜேபி தொண்டர்கள் மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத ரத்தன் ஷார்தா சொல்லுவார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்திருக்கிறது. இந்த புறக்கணிப்புக்கு பின்னணி என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஜஸ்ட் இந்த இன்டர்வியூ தொடங்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னால் தான் இந்த புறக்கணிப்பு அறிவிப்பை நம்ம பார்க்குறோம். இதற்கு ஒரு விரிவான அறிக்கை ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்திருக்கிறார்கள், அதிமுக பொதுச் செயலாளர். அந்த அறிக்கையில் ஈரோடு கிழக்கு தேர்தலில் எப்படி நடந்த அந்த இடைத்தேர்தலில் டிஎம்கே எப்படி வென்றது, அங்கே பட்டி தொட்டி மாதிரி எப்படிலாம் அடைச்சி வச்சுருந்தாங்க, எப்படி இலவசம் தரப்பட்டது, பணம், கொலுசு, பண்டங்கள், அப்புறம் சுற்றுலா திட்டங்கள் அப்படின்னு எப்படி இதே போல் பல்வேறு விஷயங்களை விவரிக்கிறார். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் டிஎம்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நேர்மையான நியாயமான தேர்தலை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னுதாரணமாக ஜெயலலிதா அவர்கள் 2009 எடுத்த சில முடிவுகளை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ நடந்த 5 சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அவர் புறக்கணித்தார். இதெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது முன்னால் அடிக்கடி டாக்டர் ராமதாஸ் ஒன்று சொல்லுவார், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன் ஜென்ரல் இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இது இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு தேர்தல் நடத்தி பணத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடைத்தேர்தல் எங்கே நடத்தப்படுகிறதோ அங்கே மட்டும் எந்த கட்சி ஏற்கனவே ஜெயித்திருந்ததோ அந்த கட்சி சார்பில் யாராவது ஒருத்தரை நியமன எம்எல்ஏவா இல்லாட்டி நியமன எம்பியா தேர்ந்தெடுத்துடலாம், ஒரு தேர்தலை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ராமதாஸ் சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த சிஸ்டர் ஸ்ரீலங்காவில் உண்டு. ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் இறந்துட்டார், ஒன்று அங்கே பை எலெக்ஷன் மாதிரி வராது. ஏன்னா அது ஒரு பணத்துக்கு கேடு, அது வெட்டியாக ஒரு செலவு. அதுக்கு பதில் எந்த கட்சி ஜெயித்து இருந்ததோ அந்த கட்சியுடைய தலைமை இந்த மீதி இருக்கிற காலத்துக்கு எங்கள் கட்சியின் சார்பில் இவர் எம்பியாக இருப்பார்னு சொல்லி
தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரை தரும். அவர் வந்து எம்பியாக நியமிக்கப்படுவார். இந்த மீதி இருக்கிற காலத்துக்கு அவர் வந்து நியமன எம்பியாக இருப்பார். நியமன எம்எல்ஏ மாதிரி இப்படிலாம் இருக்கு. அதுபோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே இந்த விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டி அதிமுக புறக்கணிப்பதாக கூறியிருக்கிறது. பட் இதை தாண்டி என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னா, தொடர் தோல்வி அதிமுகவுக்கு கிடைத்தே வருகிறது. நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலை ஜெயிக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக 2021 தேர்தலும் சரி, அப்புறம் 2024 இப்போ முடிந்த மக்களவை தேர்தலையும் சரி, விக்கிரவாண்டியில் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இடையில இருக்கக்கூடிய மார்ஜின் ரொம்ப குறைவான மார்ஜின் தான். இப்போ 2021 தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி ஏடிஎம்கே காட்டிலும் 9000 கூடுதலாக டிஎம்கே வாக்குகளை பெற்றிருந்தது. இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த விக்கிரவாண்டி அசம்பிளி செக்மெண்ட்டில் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் 72,000 வாக்குகள் பெற்றிருந்தார். எதிர்த்து நின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் 65,000 வாக்குகளை பெற்றிருந்தார். ஸோ 7,000 வித்தியாசம். அங்கே பாமக நின்றது, பாமகவுக்கு 32,000 கிடைத்தது, அதிமுகவுக்கு 65,000. டிஎம்கே சப்போர்ட்டோடு நின்ற ரவிக்குமாருக்கு 72,000. ஸோ டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இடையில் 7,000. ஸோ இதுக்கு முன்னால் 9,000, அதுக்கப்புறம் 7,000 வித்தியாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து ரொம்ப அலார்மிங்காக இல்லை. அந்த சிச்சுவேஷனில் இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போவே பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் தேர்தல் பணிக்குழுன்னு போட்டாச்சு. நிறைய முஸ்லீம்கள் இப்போவே களத்தில் இறங்க எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமாக ஃபுல்லாக ஒரு பணபலம், அதிகார பலம் இவற்றோடு இவர்களால் மோதவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதை புறக்கணிப்பதன் மூலம் அடுத்து வரக்கூடிய ஒரு தோல்வியை தவிர்க்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக தோல்வி, அதில் இதுவும் சேர்ந்து தோல்வினா அது கடைசியில் என்ன ஆகும்னா, சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் அந்த அந்த அதை ஒட்டின, ஏன்னா அடுத்த இனிமேல் சட்டப்பேரவை தேர்தல் தான், ஏடிஎம்கே கடைசியில் டிமாரலைஸ் பண்ணிடும் அப்படின்னு அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏடிஎம்கே கடந்த காலத்தில் இதே போல் முடிவை எடுத்திருக்கு. இப்போ அவங்களே சுட்டி காட்டி இருக்கிற மாதிரி நான் இந்த தகவலை கேள்விப்பட்டதும் முதல்ல நினச்சேன், இதுக்கு முன்னால் ஜெயலலிதா இப்படி தானே எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ ஏடிஎம்கேல அந்த மாதிரிலாம் முடிவை எடுத்திருக்காங்க. அதே போல் வைகோ வந்து ஒரு சட்டப்பேரவை தேர்தலையே புறக்கணித்தார், ஜெனரல் எலெக்ஷனையே புறக்கணித்தார். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறது என்னென்னா, இப்போ ஏடிஎம்கே புறக்கணிப்பதாக சொல்லி ஒதுங்கி கொண்டு விட்டது, புறக்கணிக்கிறோம். இப்போ அப்படின்னா களத்தில் யார் இருக்கா? டிஎம்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இன்னொரு விதத்தில் சொல்கிறோன்னா டிஎம்கேயும் என்டிஏவும் இருக்கு அப்படி சொல்லுவோம். இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு மட்டுமே வாக்களித்து வந்த வாக்காளர்கள் டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்டிஏ தரப்புக்கு தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வார்களா, இல்லாட்டி கட்சி மேலிடம் புறக்கணித்து விட்டதுங்கிறது அதை ஃபாலோ பண்ணி தொண்டர்களும் புறக்கணிப்பார்களா, அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. கட்சி வந்து புறக்கணிக்கிறோம்னு கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. பட் தொண்டர்கள் இதன் வழியே புறக்கணிக்க போகிறார்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஏடிஎம்கே தொண்டர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய அடையாளம் என்னன்னா டிஎம்கே எதிர்ப்பு தான், திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதா. அப்படிங்கிறப்போ எதிர்ப்பே இல்லாமல் திமுக ரொம்ப கண்ணாபின்னான்னு ஜெயிச்சிட்டாங்கன்னா, அதனால அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி கட்சி முடிவெடுத்திருந்தால் கூட அவர்கள் பாமகவுக்கு வாக்களித்து தங்களுடைய டிஎம்கே எதிர்ப்பை வெளிப்படுத்த போகிறார்களா, இல்லாட்டி அவங்க கட்சி சொன்னபடியே ஒதுங்கி கொள்ள போகிறார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உண்மையிலே ஒதுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக போலிங் பர்சன்டேஜ் வழக்கத்துக்கு வர ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா என்டையர் ஒரு கட்சியை சேர்ந்த மொத்தமாக அவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா போலிங் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கணும். அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் இப்போது இது ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன். இப்போ என்னென்னா, இந்தூர் தொகுதியில் இந்த மக்களவை தேர்தல், இந்தூர் தொகுதியில் என்னென்னா மக்களவை தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறார். வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள் அன்றைக்கி திடீர்னு போய் விட்ரா பண்ணிட்டு போகிற வழியில் பிஜேபி ஆஃபீஸுக்கு போய் பிஜேபியில் சேர்ந்துட்டு போயிட்டார்.
அப்போ காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, எதிர்த்து இருக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக இவங்க எங்கேயாவது பிஜேபிக்கு ஓட்டை போட்டுருவாங்களோ அப்படின்னா, இப்போ நம்மளால விட்ரா பண்ணிட்டாரு, இனிமேல் புதுசாக நம்ம கேண்டிடேட் போட முடியாது, அப்போனா அங்கே நிற்கிறவங்களை யாருக்கா சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. உடனே காங்கிரஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது, காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்த அத்தனை பேரும் நோட்டாவுக்கு வாக்களியுங்கள். ஸோ இந்தூரில் எல்லாருமே நோட்டாவுக்கு வாக்களிக்கிறாங்க. நோட்டாவுக்கு வாக்களித்தா கிட்டத்தட்ட நோட்டாவுக்கு மட்டும் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு கிடச்சி. ஸோ அங்கே போட்டியிட்டதே எப்படின்னா பிஜேபி கேண்டிடேட்டு நோட்டாவும் தான். இந்த நோட்டாவுக்கு எதிராக பிஜேபி கேண்டிடேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் ஜெயிக்கிறார். இது நடந்தது, ரைட்டா? இப்போ தொண்டர்களுக்குன்னு தனி அறிவுரை எதுவும் இல்லை இங்கே வந்து. ஆனால் கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நாங்கள் புறக்கணிக்கிறோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த தொண்டர்கள் அப்படியே கட்சி கட்டுப்பாட்டுக்காக அப்படியே புறக்கணிக்க போகிறார்களா, இல்லாட்டி என்டிஏவுக்கு பின்னால் இருந்து தங்களுடைய திமுக எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இதில் இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இல்லை, ஆனால் ஒருவேளை இப்போ அவங்க என்டிஏக்கு வந்து அவங்க வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற போது அது ஒரு நிச்சயமாக ஒரு சவாலை ஏற்படுத்தும்ல. ஏன்னா இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல அதிமுகவும் பாமகவும் கூட்டணியில் இருந்திருந்துன்னா நிச்சயமா வந்து பயங்கரமான ஒரு டஃப்பா இருந்திருக்கும். அதனால தான் இதுதான் சுவாரஸ்யம் நான் சொன்னது காரணம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை தேர்தலில் இப்போ நடந்ததை நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஏடிஎம்கே 65,000, பாட்டாளி மக்கள் கட்சி 32,000, இதுவே 97,000 ஆச்சா. ரவிக்குமார் வந்து 72,000. இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அங்கே டிஎம்கே காட்டில் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கேடர்ஸ் தொண்டர்கள் பிஎம்கேக்கு, அதாவது நமக்கு ரொம்ப முக்கியம் டிஎம்கே எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறாங்களா, என்டிஏவுக்கு ஆதரவா, இல்லைன்னா கட்சியை சொல்லியாச்சு ஒதுங்கிடுவோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி இருக்க போகிறாங்களா. இதுதான் இருக்கிறதே சுவாரஸ்யம். சேர்ந்தாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லாட்ரி அடிச்சுன்னு இல்லை, ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. அது சொல்கிறேன், இப்போ ரெண்டையும் கூட்டுங்க. நான் சொல்கிறது ஏடிஎம்கே ஃபுல்லாக அப்படியே போலாச்சு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏடிஎம்கே சிந்தாமல் சிதறாமல் ஏடிஎம்கே தலைமை சொல்லியிருந்தாலும் கூட, நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாலும் கூட, அவருடைய கேடர்ஸ் வந்து தேர்தலை புறக்கணிக்காமல் தங்கள் வாக்குகளை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று கருதினால் அவங்க அத்தனை பேர் பிஎம்கேக்கு பின்னால் வந்து நின்னாங்கன்னா அப்போது கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறும். அது டிஎம்கேக்கு மிகப்பெரிய சவாலை உருவாகும். ஏன்னா பிஎம்கேக்கு அதான் சொல்கிறேன், பிஎம்கேக்கு தொடர்ந்துங்க ஒரு 30,000 ஓட்டு இருக்குங்க. ஏடிஎம்கேக்கு 60,000 to 70,000 ஓட்டு இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்தால் அரௌண்டு 90 to 1 lakh ஓட்ஸ். டிஎம்கேக்கு இருக்கிற ஓட்டு அப்படிங்கிறது ஒரு 72,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. அங்கே இருக்கிற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2 லட்சத்தி சொச்சம். இதுதான். அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தால் அது காலி. இப்போ இந்த விதமான ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் கூடி பேசி தான் எடுத்திருக்காங்க, விரிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க. பட்டு கேடர்ஸ் என்ன உணர்வில் இருக்காங்க, இதை கேடர்ஸ் ஏற்றுக்கிறாங்களா, இல்லாட்டி போட்டிட்டு இருக்கணும், நம்மளை நிரூபிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. போக போக தான் தெரியும். இனிமேல் தான் ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த டிஎம்கே எதிர்ப்பை பதிவு செஞ்சே ஆகணும். இந்த எலெக்ஷன் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு ஏடிஎம்கே கேடர்ஸ் நினச்சா அவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்டிஏவுக்கு ஓட்டு போடுறத தவிர்த்து வேறு வழியே கிடையாது. அவங்க எப்படி டிஎம்கேக்கா ஓட்டு போட முடியும்? ஒருவேளை இது தெரிந்துதான் வந்து இடைத்தேர்தலை வந்து எப்பவுமே புறக்கணிக்கக்கூடிய ராமதாஸ் இந்த வாட்டி களத்துக்கு வந்தாரோ, நம்ம வந்து இது நடக்கும் அப்படின்னு ஒரு பிசம்ஷனோட. இது பின்னால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்னென்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, எப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்க அதே நேரத்தில் ஒன்று இருக்குது, இப்படி போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆர்வம் இருக்குது அப்படிலாம் ஒரு கேள்வி. நீங்கள் கொஷின் வந்து கிளைகளையாக கேட்டே போனால் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நிறைய யோசித்தோம்னா விதவிதமான விடைகள் வரும். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு முன்னால் இருக்க $1 மில்லியன் கொஷின் என்னென்னா, விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய
அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்? அதிமுக தலைமை ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதிமுக தொண்டர்கள் களத்தில் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க? இந்த முடிவை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி திமுக எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறாங்க? இவ்வளவு. ஸோ அப்போ இந்த ஏடிஎம்கோட சைலண்ட் ஓட்டர் தான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா மாறப்போகிறார் இந்த எலெக்ஷன். மாறப்போகுது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இவங்க டிஎம்கே சைடில் இப்போ இந்த தடவை இடைத்தேர்தலில் நிறையா விளையாடும். ஆனால் இப்போ ஏடிஎம்கே புல் அவுட் பண்ணிட்டனால டிஎம்கே வந்து சுணக்கம் காட்டலாம். எதுக்கு இதில் போய் இவ்வளோலாம் பணம் செலவழிச்சிட்டு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஏன்னா மெயின் ஆப்போனண்ட்டே இல்லை. சரி, இது ஒரு ஒன் சைடு மேட்ச் மாதிரி தானே அப்படின்னு நினச்சால் இப்போது ஈரோடு கிழக்கு வாக்காளர்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம் விக்கிரவாண்டி வாக்காளர்களுக்கு இல்லாமல் போகலாம். அப்படியும் இருக்குது. ஆனால் நிறைய சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக விக்கிரவாண்டி மாறிக்கொண்டிருக்கு. அது மட்டும் இப்போ நாம் தமிழரும் வந்து வேட்பாளர் அறிவிச்சுக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்பாக ஆனால் நாம் தமிழர் சராசரியாக அவங்களுடைய ஓட்டுங்கிறது 5,000 to 7,000 அந்த ரேஞ்சிலேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு குரூஷியலாக ஒன்றும் ப்ளே பண்ணாது. ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ஸை அவங்க உறுதி பண்ணிக்கிட்டே வராங்க. அதை வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதில் இப்போ என்டிஏ சார்பாக இப்போ பாமக வந்து உள்ளே இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிக்கிறார். ஸோ என்டிஏடைய ஒரு தலைவராக. அதுக்கப்புறம் வந்து பாமக அதுக்கப்புறம் வேட்பாளரை அறிவிக்குது. இப்போ இந்த 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 இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது இந்த கூட்டம் 2026 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ வந்து அதுக்கான ஒரு சமிக்ஞை அது. அண்ணாமலை வந்து அப்படித்தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி தொடரும்னு. இனி இந்த நான் திராவிடியன் பார்ட்டிஸோட தான் எங்களுடைய கூட்டணி, திராவிடியன் ஃபோர்ஸஸோட நாங்கள் கைகோர்க்க போவதில்லை அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்கிறார். இப்போ என்டிஏ சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்குங்கிற தகவலை அண்ணாமலை சொல்லிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் யார் நிற்க போகிறாங்கிறத அதனுடைய நிறுவனர் சொல்லியிருக்கார். ஸோ எல்லாமே சரியாகவும் ஹையரார்கிக்கலாகவும் நடக்குது. அவ்வளோ. ஸோ இது அப்படியே இந்த அலைன்ஸ் வந்து அப்படியே தொடரும் நம்ம எதிர்பார்க்கலாம். குறைந்தபட்சம் பிஜேபிக்கும் பிஎம்கேக்கும் இடையிலான அலைன்ஸ் தொடர்கிறது அப்படின்னு ஓகே. இப்போ தேசிய அரசியலுக்கு போகணும் அப்படின்னா அந்த சபாநாயகர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து தொடர்ச்சியாக வந்து எழுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். யாருக்கு வரப்போகுது, யாருக்கு வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இதுவா சபாநாயகர் அப்படிங்கிற அந்த பதவி அப்படிங்கிறது? ஆக்சுவலாக சபாநாயகர் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி தெலுங்கு தேசம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னால் தெலுங்கு தேசத்தை சேர்ந்த பாலயோகி சபாநாயகராக இருந்திருக்கிறார். ஆனால் மோடி ஒரு கூட்டணி அரசை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் அவர் வந்து சபாநாயகர் போஸ்ட்டை இன்னொரு கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க் எடுக்கும் வேலையை அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியெலாம் வருதுன்னா அன்றைக்கி சபாநாயகருடைய ரோல் தான் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். எந்த ஒரு சபாநாயகரும் அவருடைய கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதற்கு அனுசரணையாக செயல்படக்கூடியவராக மாறிவிடுவார் எந்த சபாநாயகராக இருப்பார். அப்படிங்கிறப்போ இன்னொரு கட்சிக்கு சபாநாயகர் பதவியை கொடுக்க மோடி சம்மதிக்க மாட்டார். வேணா துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னால் என்டிஏல ஏடிஎம்கே இல்லாத காலத்திலேயே துணை சபாநாயகர் போஸ்ட்டு தம்பிதுரைக்கு இருந்தது. அதே போல் கூட கொடுக்கலாம். இந்த தடவை பல பேர் பேசிக்கிறது என்னன்னா ஒரு பெண் சபாநாயகர் வருவார் அப்படின்னு அது ஒன்று சொல்கிறாங்க. அதில் பல பேர் என்ன அடிபட்டுனா புரந்தேஸ்வரி வரக்கூடும் அப்படிங்கிறாங்க. புரந்தேஸ்வரி ஆல்ரெடி மாநில தலைவராக இருக்காங்க. அவங்க வந்து ராஜமுந்திரி எம்பி, என்டிஆருடைய பொண்ணு. ஆனால் ஒரு சபாநாயகராக இருந்து ஒரு மக்களவையை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அனுபவசாலியான்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு பெயர் அடிபடுகிறது. ஆனால் அவங்கள போகிறதுக்கான முக்கியமான காரணமாகவும் தெலுங்கு தேசம் தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க பாஜகவில் இருந்தாலும் கூட அவங்க வந்து என்டிஆர் ஃபேமிலி. அதான் என்டிஆர் ஃபேமிலி. இவங்க போட்டால் தெலுங்கு தேசமும் ஒன்றும் சொல்லாது. ஸோ நம்பால் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். அதே போல் இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. மகாராஷ்டிரத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விதத்தில் மகாராஷ்டிரத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஒரு சீனியர் போடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் அதை ஒட்டின காலகட்டத்தில் இந்த ராஜஸ்தானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமாக அதெல்லாம் மைண்டில் வச்சு ஓம் பிர்லாவை போட்டார் சபாநாயகராக. இந்த இடத்துல ஓம் பிர்லா கோட்டா தொகுதியிலிருந்து எம்பி ஆகிவிட்டார், ஆனால் சபாநாயகர் ஆக்கிறார். ஒருவேளை ஓம் பிர்லா ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக வந்தாலும் வருவாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சில பேர் வந்து சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் பிரசிடெண்ட்டாக வரலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் ஆல் இண்டியா பிரசிடெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு எந்த பெண் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. பட் அப்படி ஒன்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே யூகம்தான் என்ன. ஸோ அதனால் புரந்தேஸ்வரி ஒரு சாய்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப குரூஷியலாக இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள், அடுத்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்கள்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயரில் வந்து மகாராஷ்டிராவில் தேர்தல் வரும். அதனால் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சீனியர் சபாநாயகராக வரலாம். இதற்கெல்லாம் வாய்ப்பு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா இப்போது குரூஷியலாக சொல்கிறது அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், குறிப்பாக மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து ஜார்க்கண்ட், ஹரியானா உள்ளிட்ட இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து வெற்றி பெறுவதை வைத்து தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது வரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி உண்மைதானா? அது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இருக்கா? அது 3மே சட்டப்பேரவை தேர்தல். சட்டப்பேரவை தேர்தல் ஜெயிக்கிறதன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டெபிலிட்டி வரும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டெபிலிட்டிங்கிறது எம்பி எலெக்ஷன்ஸ் மூலமாக, இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை பிஜேபிக்கு மீண்டும் இந்த 3 மாநிலங்களில் செட்பேக் வருதுன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு கை ஓங்கின மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும், அதனுடைய ஸ்டெபிலிட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஜார்க்கண்ட் வந்து கையை மீறி போன விஷயம்லாம் கிடையாது. ஜார்க்கண்டில் உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே ஷைன் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஹரியானாவில் இந்த துஷ்யந்த் சௌட்டாலா வெளியில் வந்ததுனால ஒரு மோசமான தோல்வியை பிஜேபி அடைஞ்சிருக்கு. ஸோ ஹரியானா அண்ட் மகாராஷ்டிராவில் சரி பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு இடையில் மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை மீண்டும் என்டிஏவுக்குள்ளேயே வந்துவிடும் அப்படின்னு பேச்சு அடிபடுகிறது. உத்தவ் தாக்கரேக்கு தேவை என்ன? முதல்வர் பதவி. அந்த முதல்வர் பதவி அன்றைக்கே கொடுத்துருந்தால் அவர் பேசாமல் இந்த கூட்டணிலே இருந்திருப்பார். அது கடைசியில் முடியாதுன்னு சொல்லி அது பிரச்சனையாகி கடைசியில் வந்து ஏக்நாத் ஷிண்டே முதல்வராகி, கடைசியில் ஏக்நாத் ஷிண்டேலாம் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு பிறகும் பிஜேபி முதல்வர் வரல. கடைசியில் சிவசேனையை சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டேயை தான் கொண்டு வர வேண்டியது. இதுக்கு உத்தவ் தாக்கரே அலோவ் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த கூட்டணி உடையாமல் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். இப்போ இத்தனை உடசல் இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் பெருசாக பலன் எதையும் பிஜேபி பார்க்கலைங்கிறது ப்ராக்டிக்கல் ட்ரூத். கடைசியில் இந்த தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக வந்தார், அதே சிவசேனையை சேர்ந்த இன்னொருத்தர முதல்வர் ஆக்கினாங்க. அதுக்கு உத்தவ் தாக்கரே இருந்துட்டு போயிருக்கலாமே. இந்த கூட்டணி அப்படியே சேதாரம் இல்லாமல் இருந்திருக்குமே. இப்போ இத்தனை சுற்றி இப்போ திரும்பவுமே உத்தவ் தாக்கரே உள்ளடங்கின அந்த மொத்த சிவசேனையை உள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன விலை கொடுப்பீங்க? உத்தவ் தாக்கரே கேட்பாரு, எனக்கு முதல்வரை கொடு. அது குறைஞ்சவர் எதுவும் கேட்க போகல, திரும்ப அவருக்கு கொடுக்கணும். கடையில் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே சிவசேனை அவர் முதல்வராக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனை அவர் முதல்வராக இருந்திருக்கிறார். அப்போ பிஜேபி முதல்வர் ஆகவே இல்லையே. அப்புறம் இதுக்கு எதுக்கு உத்தவ் தாக்கரேயோட முரண்டு பண்ணிட்டு இருந்தாங்க? அதாவது மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவில் ஒரு குழப்படியாகவே எல்லாம் போச்சு. அது எல்லாமே குழப்படியான முடிவுகள். கடைசியில் பலனை பெறவே இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ இந்த கட்சிகள் உடஞ்சதுல மக்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த மக்கள் தங்க ஓட்டின் மூலமாக தங்களுடைய அதிருப்தியை காட்டிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இப்படியே இந்த உடைந்து போன இவற்றுடைய பயணம் செய்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறது பிஜேபியை காப்பாற்றுறது. ஸோ இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த சிவசேனையோடு இருக்கும். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரஸும் இன்னும் ஏற்படும். அது காங்கிரஸ் பக்கம்தான் இருக்கும். ஏன்னா தேசியவாத காங்கிரஸ் வந்து மக்கள் ஏற்கலை, குறிப்பாக பிஜேபி தொண்டர்கள் ஏற்கலை. ஏன்னா காலாகாலத்துக்கு காங்கிரஸ் எதிர்த்தாங்க பிஜேபி அரசியல் பண்ணியிருக்கு. தேசியவாத காங்கிரஸுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? தத்துவத்தில் வித்தியாசம் இருக்கா? சித்தாந்தத்தில் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது.
அப்படிங்கிறப்ப திடீர்னு காங்கிரஸோட நீங்கள் கைகோர்த்தால், இன்னைக்கு வரைக்கும் சரத்பவார் காங்கிரஸை எதிர்த்து தான் பிஜேபி அரசியல் பண்ணியிருக்கு. திடீர்னு அந்த கட்சியோட கைகோர்த்தால், அந்த கட்சிக்கு வந்து அதுவும் பிஜேபி பக்கம் இருக்கக்கூடிய சரத்பவாருக்கு ஒரிஜினல் சின்னத்தை வேற கொடுத்து, அதில் பிஜேபி கேடர்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரே குழப்பம். நம்ம இந்த சின்னத்தில் சப்போர்ட்டே பண்ண மாட்டோமே, நம்மளுடைய சின்னம் எங்கே போயிட்டு அப்படின்னு பூத்துக்கு வர்றவங்கன்னா கமல் சின்னம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஓட்டு போடாமல் வெளியில் வந்த ஆட்கள் உண்டு. அந்த இன்டர்வியூஸில் வெளியில் வந்தது. ஸோ ஏக குழப்பம். அதனால் ஒன்றுபட்ட இந்த இது எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே 2 சோதனை இருக்குது மகாராஷ்டிரத்தில். ஒன்று மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல், இன்னொன்று இந்தியாவிலேயே மிகப்பெரிய கார்ப்பரேஷன் எலெக்ஷன், முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன். அது பிர்ஹான் மும்பை கார்ப்பரேஷன் எலெக்ஷன். இந்த 2த்துக்குமான தேர்தல் நிலுவையில் இருக்குது. இந்த 2 தேர்தல்களும் வருவதற்கு முன்பாக அலையன்ஸ் சம்மந்தமாக ஒரு ஷேப்பு கொண்டு வந்து ஆகணும் பிஜேபி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ஏன்னா பிஜேபி வந்து மகாராஷ்டிராவில் மேலே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியுமா? ஒரு 25 வருஷத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு வர்றது. திடுதுப்புன்னு இப்போ நடந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நடந்த குழப்பங்களால் திரும்ப நோஸ் டைவ் அடித்து அதல பாதாளத்துக்கு போயிட்டால் திரும்ப மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை, ஆந்திராவில் ஒரு அன்யூஷுவலான ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி மந்திரி சபையை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து நிறுவியிருக்கிறார். அதில் வந்து ஜனசேனாவுக்கும் வந்து பார்ட் இருக்கு, பிஜேபிக்கும் பார்ட் இருக்கு. என்ன காரணம்? இல்லை, இப்போ மோடி இதுக்கு வழிகாட்டுகிறார். இப்போ மோடி இதுக்கு முன்னால் ஃபுல் மெஜாரிட்டியோட தான் ஆட்சி அமைத்தார். ஆனால் அது ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் அவர் அமைத்தார். தன்னுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றுக்குமே பிரதிநிதித்துவம் தந்தார். இப்போ அப்னாதளை சேர்ந்தவங்களுக்கு அங்கே மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாரு, அகாலிதளை சேர்ந்தவங்க மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. இப்படி எல்லோருக்குமே அதில் பங்கு கொடுத்துருக்குறார். அது தேவையே கிடையாது. இப்போ இங்கே டிஎம்கே ரன் பண்ணலையா? ஃபுல் மெஜாரிட்டினா முழுக்க திமுக அமைச்சர்கள் தான் இருக்காங்க, வேறு யாருக்கும் இடம் கிடையாது. இதே போல் பண்ணலாம்ல. ஆனால் மோடி அந்த மாதிரி வழிகாட்டினார். அப்படி வழிகாட்டுறப்போ இது ஒரு நல்ல சிஸ்டமாக இருக்குது. இன்னொன்று, சந்திரபாபு நாயுடுக்கு இந்த என்டிஏ இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவும் கட்டுக்குலையாமல் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். ஏன்னா என்டிஏயை விட்டு வெளியில் வந்து என்டிஏ இல்லாத காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு மறக்காது. அந்த கடந்த 5 ஆண்டுகள் அவருடைய நினைவை விட்டு நீங்காது. அப்படிங்கிறப்போ அவர் இந்த என்டிஏவை எப்பாடு போட்டு தொடர்ந்து அப்படியே அந்த கட்டமைப்பை அப்படியே கொண்டு போயிடணும்னு பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் மினிஸ்டர், பவன் கல்யாண டெப்டி சீஃப் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. அதே போல் பிஜேபிக்கு ஒரு அமைச்சர் பதவி, பவன் கல்யாணுக்கு அவரையும் சேர்த்து மொத்தம் 3 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆக்சுவலாக இது நல்ல சிஸ்டம். இந்த ஸ்டாலின் கூட ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. எல்லாருக்கும் அங்கே கூட்டணி எல்லாரும், ஏன்னா அது கூட்டணியுடைய முயற்சியில் தானே வெற்றி தோல்வி. நம்ம ஜெயிச்சது எல்லாமே கூட்டணி முயற்சியால் தான். அப்படிங்கிறப்ப கூட்டணிக்கும் ஒரு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி, அது அவங்களுடைய கொள்கையாக இருக்கு. அவங்க எப்படி அதில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காகத்தானே அப்படி ஒரு ஸ்லோகனே ஃப்ரேம் பண்ணது, அப்படி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இல்லை, இது வந்து இப்போ மத்தியில் வைக்கக்கூடிய எந்த நியாயங்களும் மாநிலத்துக்கு பொருந்தாதா? இது என்னது? இல்லை, இது கான்ஷியஸாக பிஜேபி பண்ணதோ ஒருவேளை இது? ஏன்னா சந்திரபாபு நாயுடுவையும் வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து அவர் ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைச்சா வந்து அவர் கண்ட்ரோலில் இருப்பார். ப்ளஸ் அதுக்கு கண்ட்ரோல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மந்திரி சபையை தீர்மானிக்கிறது யாரு? சந்திரபாபு நாயுடு தான், வேறு யாரும் கிடையாது. அப்படிங்கிற மோடி தீர்மானிச்சா அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகன்னு சொல்லிடலாம். ஆனால் சந்திரபாபு நாயுடு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு நீங்கள் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ல முடியாதுங்க. பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸு இதே சந்திரபாபு நாயுடு எவ்வளோ தடவை பிஜேபியோட ட்ரை பண்ணார். அலையன்ஸே வேண்டாங்கிற ஒரு முடிவில் தான் ரொம்ப தொடர்ந்து இருந்தது பிஜேபி. அப்புறம் பவன் கல்யாணுடைய பெரிய முயற்சியினால தான் இது எல்லாமே நடந்தது. ஸோ இந்த கூட்டணியுடைய அந்த ஒரு அங்குசமாக பவன் கல்யாண் இருப்பார். எஸ், பவன் கல்யாண் தான் ஆர்கிடெக்ட். இந்த கூட்டணி ஆர்கிடெக்ட் அவர் தான், அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வெளிப்படையாக வந்து பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது. குறிப்பாக வந்து ஸ்வயம் சேவக்னா வந்து அரகன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னது நேரடியாக ஒரு மோடியை தான் சொல்லிட்டாரு.
அப்படின்ட்டு எல்லாருக்குமே இது பண்ணாங்க. ஆர்கனைசர்ல அவங்களோட அட்டைப்படத்திலேயே வந்து ஒரு கட்டுரை இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பட் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்ட்டு வந்து, அதாவது வரலாற்று வெற்றி தான், ஆனாலும் வந்து அதில் வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாம் வந்து எதை உணர்த்துது? ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதை உணர்த்து நினைக்குது? ஒன்றும் இல்லை, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான உறவு எத்தகையது? ஆர்எஸ்எஸ் தந்தை போன்றது, பிஜேபி மகன் போன்றது. சில நேரத்தில் சில அபரேஷன்ஸு மகன்கிட்ட இருக்குன்னு நினச்சால் தந்தை வந்து கடிந்து கொள்வார், திருத்துவார். இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷனுக்கு உண்டாது. இதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. மோகன் பாகவத் அந்த மாதிரி சொன்னார், உண்மைதான். அது நாக்பூரில் வச்சு சொன்னார். அதுக்கப்புறம் ஆர்கனைசரில் ரத்தன் ஷார்தா அவர் வந்து ஆர்டிக்கிள் எழுதுகிறார். அந்த ஆர்டிக்கிளில் அவரை இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். 400க்கு மேலே சீட்டு வாங்கணும்னு மோடி சொன்னது அது தொண்டர்களுக்கான இலக்கு, அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கான சவால். இது பிஜேபி தொண்டர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இது பிஜேபி தொண்டர்கள் புரிந்து கொள்ளாமல் 400க்கு மேலே வாங்குவோம்னு மோடி சொல்லிட்டார். ஸோ வாங்கிடுவார். ஏதோ இந்த 400க்கு மேலே வாங்குறது எல்லாம் மோடியோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, அது தொண்டர்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்படி தான் அவர் சொல்கிறார். அந்த ஒரு இடத்துல சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, வெற்றி வேண்டும் என்று சொன்னால் களத்திலே கடின உழைப்பை செலுத்த வேண்டும். வெறும் சோஷியல் மீடியாவில் 2 போஸ்டிங்ஸ் போடுறதும் சில படங்களை பகிர்ந்து கொள்வதால் மட்டுமே எதுவும் சாதித்து விட முடியாது. இதை ரத்தன் ஷார்தா சொல்கிறார். அதான் இது யாருக்கு சொன்னார்? அதான் பிஜேபிக்காரங்க. வெறும் சோஷியல் மீடியா இது களத்தில் ஒர்க் பண்ணுங்கிறத அவர் சுட்டி காட்டுறார். எல்லாமே மோடி சொல்லிட்டார் அப்படின்னா நடந்துடும். அப்படின்னா மோடி சொன்னதையே ரிசல்ட்டாக அவங்க நினச்சிட்டாங்க. இவர் சொன்னதை செயல்படுத்தணும்னா களத்தில் ஒர்க் பண்ணணுங்கிறத பிஜேபி தொண்டர்கள் மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறத ரத்தன் ஷார்தா சொல்லுகிறார். அப்புறம் இன்னும் சில விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டன. உதாரணமாக மகாராஷ்டிரத்தில் வந்து ஏக்நாத் ஷிண்டேயோட கூட்டணி இருக்கிறப்பவே அதுக்கு போதுமான பலமும் பெரும்பான்மையும் இருந்தது. தேவையில்லாமலேயே தேசியவாத காங்கிரஸ் ஒரு பிரிவான அஜித் பவார் இதை உள்ளே கொண்டு வந்தாங்க. இது அங்கே இருக்க பிஜேபி கட்சியினர் தொண்டர்கள் யாருமே ஏற்கலை. ஏன்னா காலம் முழுக்க இவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு திடீர்னு அவர்களோடு சேர்ந்து அரசியல் பண்ணுறதுங்கிறது ஜெல்லே ஆகலை. அதோடு மட்டும் இல்லாமல் காவி பயங்கரவாதம் என்று பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஏசியவர்கள் அரசியலுக்காக பிஜேபிக்குள்ளேயே அரவணைக்கப்பட்டார்கள். இது வந்து பிஜேபியினரும் ஏற்கலை, ஆர்எஸ்எஸ்காரர்களின் மனதை புண்படுத்தியது அவர் சொல்லுகிறார். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாவற்றையும் அவர் அதாவது எப்படின்னா ஒரு ஹெல்த்தி டிபேட்டுக்கான பாயிண்ட்ஸ் மாதிரியா ரத்தன் ஷார்தா குறிப்பிட்டிருந்தார். இதில் மகுடு வைத்தது மாதிரியா சொன்னது என்னன்னா, இந்த 13ஆம் தேதி ஜெய்ப்பூரில் பேசின பிஜேபியுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் இந்திரேஷ் குமார்னு பேர். அவர் பேசுகிறப்ப என்ன சொல்லிட்டார்னா, ராம பக்தியினால் நல்லா வந்தாங்க, ஆனால் அவர்களுக்கு அகங்காரம் மிகுந்தது, அதனால் ராமர் வந்து 240ஓடு நிறுத்தி கொண்டு விட்டார். ராமரின் எதிரிகளுக்கு ராமர் 234க்கு மேலே போகாமல் பார்த்து கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்போ நேற்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, டெல்லியிலேருந்து ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் பெயர் தெரிவிக்க மறுத்து விட்டார். அவர் வந்து சொல்லியிருக்கிறார், இந்த இந்திரேஷ் குமாரோடைய இது வந்து அவருடைய சொந்த கருத்து, இது ஆர்எஸ்எஸ் கருத்து அல்ல. இவ்விதமான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்பு அவர் தலைமையிடமிருந்து ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா ரத்தன் ஷார்தா ஆர்டிக்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, ரத்தன் ஷார்தா அவருடைய சொந்த கருத்துக்கள் தான், அதை வந்து ஆர்கனைசர் அங்கீகரித்து போட்டு இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு டிபேட்டை உருவாக்குறதுக்காக நாம் போட்டு இருக்கிறோம். மற்றபடி இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் ஆர்எஸ்எஸ் என்டார்ஸ் பண்ணுகிறது என்று பொருள் இல்லை. சரி, அப்படின்னா மோகன் பாகவத் சொல்லியிருக்கிறாரே, இப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார், மோகன் பாகவத் சொன்னதுங்கிறது ஆர்எஸ்எஸ் கேடர்களுக்கானது, இது ஆளுங்கட்சிக்கான கருத்தும் இல்லை, எதிர்கட்சிகளுக்குமான கருத்தும் இல்லைன்ட்டு. இல்லை, நீங்கள் வந்து மணிப்பூரை கான்சென்ட்ரேட் பண்ணணும், மணிப்பூரை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளை நினைக்கக்கூடாது, அரவணைத்து கொண்டு போகணும், அவர்களுக்கும் மாற்று கருத்து இருக்கலாம், அதையெல்லாம் வந்து
நீங்கள் ஏற்றுக்கொள்ள. அதான் அண்ணா சொன்ன மாதிரி தான், மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிற அந்த கோணத்தில் தான் சொல்லியிருக்கிறார். அதான் கரெக்டு, அதான் ஜென்ரலாக சொல்லுவோம் தான். பட் குறிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதை பற்றி சொல்கிறப்போ இது அவரோட சொந்த கருத்து அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நேற்றைக்கு வைத்திருக்கிறார். ஸோ இல்லை, இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மோதல் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்களே, இல்லை மோதல்ங்கிறதுலாம் இவர்களுடைய புனைவு. மோதல்ங்கிறது எப்போதுமே இருக்காதுங்க. ஆர்எஸ்எஸ்லேயே ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, மத்திய அமைப்பிலும் இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் செக்ரட்டரிஸ் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ்காரங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையில கொடுக்கலும் உண்டு, கொள்வதும் உண்டு. இந்த ரெண்டும் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் மோதல் கிடையாது. சில விஷயங்களை கரெக்ஷன் போடுறாங்க. அது ஆர்எஸ்எஸ் சில நேரத்தில் ஸ்டப்பானாக சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்டப்பானாக அடிப்பாங்க. அதனால இது வந்து கரெக்ஷனுக்கானது. இந்த டயத்தில் இந்த கரெக்ஷன் இல்லைன்னா இன்னும் கீழே போயிடும், இன்னும் சில தவறுகள் நடந்து விடக்கூடும். ஸோ அதில் வேற எதுவும் நம்ம ஃபர்தராக பார்க்க வேண்டிய அவசியம் ஃபர்தராக ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்தும் யூபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் சந்தித்து 2 மணி நேரம் உரையாட போகிறார் கோரக்பூர்லேயே வச்சு. அதில் அவங்க என்ன பேச போகிறாங்க என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா திடீர்னு யூபியில் ஏற்பட்ட சரிவு குறித்து அவர்கள் பேசுவார். ஏன்னா யூபியில் ஏற்பட்ட சரிவு தான் மொத்தத்தில் மெஜாரிட்டி பெற முடியாமல் போனதுக்கு மூல காரணம். பாருங்க, இப்போ அந்த மாதிரி சரிவு வந்துச்சுன்னா பிஜேபியிலேருந்து போகிறாங்களோ இல்லை, மோகன் பாகவத் கோரக்பூர் போயிடுறாரு, யூபி முதல்வரோடு அவர் பேசுகிறார். இதுதான் அவங்களுக்கு இடையில பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோடு பேசுவாங்க. பேசி என்ன ஏது ஃப்யூச்சரில் என்ன செய்யணும் எல்லாம். ஏன்னா அடுத்தாப்புல இன்னும் 2 வருஷத்தில் அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரியாக செட்டில் பண்ணோம். அங்கே வந்து ஹவுஸை வந்து ஒரு ஆர்டரில் வைக்கணும். இவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமான அவங்க 2 பேர் பார்த்து பேசுறது அப்படிங்கிறத தாண்டி அந்த எலெக்ஷனுக்கான அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. 2025 ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு அடுத்த ஆண்டு. அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் வலிமையான ஒரு என்டிஏ, ஒரு வலிமையான பிஜேபி அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் ஆசைப்படும். ஏன்னா அவங்களுடைய நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் ஒரு வலுவான ஹிந்துத்துவ அரசு ஒன்று இருந்தாகும். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த மெஜாரிட்டி பெற முடியாமல் போனது பிஜேபியை காட்டிலும் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க நூற்றாண்டு வர்றப்போ இந்தியாவில் ஒரு ஹிந்துத்துவ ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிதம் செய்து விட்டோம் அப்படின்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ அது வந்து லேசாக ஒரு ஃப்ராக்சர் மேண்டேட் ஆகிடுச்சு. அதனால ஆர்எஸ்எஸ்க்கும் அரசியல் ரீதியாகவே கூடுதல் பொறுப்பு இருக்குது. அப்படித்தான் ஆர்எஸ்எஸ் உணர்கிறது. இதில் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ரோல் அப்படிங்கிறத தாண்டி யூபி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் ஏற்பட்ட அந்த பின்னடைவை வச்சு அவங்க வந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. மிக குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, தேசிய தலைவராக ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பாஜகவுக்கு தேசிய தலைவராக ஆக்கப்படுவார். அங்கே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸை இந்த வாட்டி அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவராக உங்கள் பதிவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவரை தான் தலைவராக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாலே தேசிய தலைவர் வந்தவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள் தான். அமித்ஷாவாகட்டும், ராஜ்நாத் சிங் ஆகட்டும், இதுக்கு முன்னால் இந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், நீங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கோங்க, அத்வானி உள்படவே எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் தான். அமைப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ்லேருந்தே அனுப்பப்படுவார். தேசிய தலைவர் என்பது ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவராக இருப்பார். இது ஏற்கனவே அப்படித்தான் இருந்தது. இந்த தடவை ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை புரிந்து செயலாற்றக்கூடிய ஒரு சீனியர் ஒருத்தரை அங்கே உட்காந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதனால் இதில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையிலான உறவு இருக்குல்ல, அந்த உறவை வந்து திரும்ப சீரமைப்பாங்க. ஏதோ இடையில கொஞ்சம் தொய்வு கண்ட மாதிரி இருந்தது, அதை திரும்ப பழையபடி ஆக்குவாங்க. அந்த உறவில் வந்து எல்லாமே சரியாக இருக்கணும், ரொம்ப சீரான உறவாக இருக்கணும். அப்படி இந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு எது காரணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.
பாட்டில் நெட்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி திரும்ப அந்த பழையபடிக்கு சௌஜன்யமான ஒரு உறவை அவர்கள் கொண்டு வருவார். அதே போல் யூபியை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்டு சோஷியல் கோயலிஷன் சம்மந்தப்பட்ட காம்போசிஷன்ஸ் அதில் என்னென்ன, எந்த இடத்துல கோட்டை விட்டோம், எந்த சமூகம் நம்மை கைவிட்டு விட்டு எங்கேயோ போனது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய முடியும், இப்படியெல்லாம் முன்னால் பிஜேபி வந்து அப்பர் காஸ்ட்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பழங்குடியினர் அத்தனை பேர் இன்றைக்கி பிஜேபிக்கு பின்னால் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய வனவாசி கல்யாண் அப்படிங்கிற அமைப்பு. அவங்க பழங்குடியினர் மத்தியில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை உருவாக்கினாங்க. அதை பிஜேபி அறுவடை செய்தது. அதே போல் ஒரு சோஷியல் ரீதியாக ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்க்கு தேவையான பல்வேறு விஷயங்களை ஆர்எஸ்எஸ் செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன செய்யணும், அதுக்கான ஸ்கோப் என்ன, இதெல்லாம் அவங்க ஆய்வு செய்வாங்க. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் வந்து அஜித் தோவல் திருப்பி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மற்ற அமைச்சர்கள் ரீட்டைன் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அஜித் தோவல் ரீட்டைன் பண்ணதுக்கான முக்கியத்துவம் என்ன? முதல் காரணம் அஜித் தோவலுடைய முந்தைய காலத்து செயல்பாடுகள் மோடிக்கு பிடித்திருக்கிறது. தொடர்ந்து அவர் மீது மோடி நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் கொண்டு வந்த புதிய ஒரு பேரடிம், டிஃபென்சிவ் ஆஃபென்ஸ் அப்படின்னு அவர் கொண்டு வந்த விஷயம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் வந்து அவருக்கு ஏற்புடையதாக இருக்குது. இன்னொன்று, அஜித் தோவல் இருக்கிற வரைக்கும் எதிரிகள் பயப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அஜித் தோவல் மீது ஒரு நம்பிக்கையை மோடியிடம் ஏற்படுத்தி. இல்லை பிஓகேவை மனசில் வச்சு தான் செஞ்சாரோ? அது பிஓகே மட்டுமே இல்லை. இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அஜித் தோவலுடைய மேற்பார்வையில் நடந்த எங்கே தெரியுமா? மணிப்பூரில் நடந்தது. மணிப்பூரில் ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்ட், மியான்மருக்கும் நமக்கும் இடையிலான பார்டர் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை சேர்ந்த 18 பேரை வந்து திடீர்னு ஆம்புஷ் பண்ணி மியான்மர்லேருந்து வந்து தாக்கினாங்க மாவோயிஸ்ட்டு. தாக்கிட்டு திரும்ப மியான்மருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 2015 நினைக்கிறேன், அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பதிலடி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்தோம். மியான்மர் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டோம், நாங்கள் அடிக்க போகிறோம், எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அத்தனை உரிமைகள் இருக்குது, தயவுசெய்து குறுக்க வராதிங்க, வந்தால் உங்களுக்கு சேர்ந்து சாத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்மெண்ட்டு டேட்டை சொல்லலை. திடுதிப்புடு ஒரு நாள் அதிகாலை ஒரு 2 மணி இருக்கும், அவர்களுடைய முகாம்கள் மீது மிக கடுமையான தாக்குதல். நம்ம சைடில் ஒரு சேதம் கிடையாது. அந்த முகாமில் இருந்த 160 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார். கிராண்ட் சக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே மணிப்பூர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே போல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ இருக்கிறது எல்லைப்புற சிச்சுவேஷன், இது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேருந்தில் போன பக்தர்கள் மீது திடீர்னு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி 9 பேர் அநியாயத்துக்கு அப்பாவிகள் இறந்துருக்காங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அஜித் தோவலுடைய சர்வீஸை வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து பாதுகாப்புங்கிற விஷயத்தில் வந்து ஒரு இன்னவிட்டபிள் பர்சன், தவிர்க்கப்பட முடியாத ஒரு மனிதர். அப்படிங்கிறப்போ அவருடைய சர்வீஸை அவைல் பண்ணிக்கிறோம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி.